நெக்ஸ்ட் வந்து 8th சம் 4√5 into 5√3 divided by √15 is equal to x minus 6 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஃபஸ்ட்டு வந்து 4√5 into 5√3 divided by √15 is equal to x minus 6 ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 4×5 20 4×5 20. இங்கே √5 into √3 இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம், இன்ட்டு √5 into 3 போட்டுக்கலாமா, பை √15 is equal to x minus 6 இங்கே வந்து ஐமூ எவ்வளோ 15 அப்போ √15 வருமா. அப்போ 20 into √15 by √15 வந்துருமா. இப்போ இது கேன்சலா is equal to x minus 6ன்னு வருமா. இப்போ இங்கே வந்து 6 வந்து அந்த பக்கம் கொண்டு போங்க. x is equal to 20 plus 6ன்னு வந்துருமா. இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 26 ஆன்சர் வந்து 26. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 9th சம் 4 into 3/7 divided by 2 into 3/8 இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ இங்கே வந்து 4 into 3/7 அப்போ 4 plus 3/7 போட்டுக்கலாமா. இங்கே வந்து என்னது டிவைடு இருக்குது. அப்போ டிவைடட் பை 2 plus 3/8ன்னு போட்டுக்கலாமா. 2 into 3/8 வந்து 2 plus 3/8ன்னு போட்டுக்கலாமா. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ 7 4 28 28 + 3 31 இப்போ 31/7ன்னு வரும். இங்கே ஹோல் டிவைடட் பை 8 16 16ல் 3 19/8ன்னு வருமா. ஸோ இப்போ இதை பாருங்கள் 31/7 இது வந்து அப்படியே மேலே போயிடுமா. இந்த 8 வந்து மேலே போயிடுமா. இன்ட்டு 8/19 போட்டுக்கலாமா. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 31 × 8 எவ்வளோ 1 8 8 24 248 248 பை 19 × 7 போடுங்க. 9 7 63 1 7 இது 13 133. நெக்ஸ்ட்டு இதை வந்து டிவைட் பண்ணுங்கள். 248 பை 133. ஸோ இப்போ இங்கே என்ன போட்டால் 248 வரும். ஸோ இங்கே 2 போட்டால் 266 வருது. ஆனால் இங்கே வந்து 248 தான் இருக்குது. அப்போ 1 போட்டுக்கலாமா. 1 போட்டால் 133. ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணுங்கள். 8ல் 3 போச்சுன்னா 5 4ல் 3 போச்சுன்னா 1 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் 1 போட்டுக்கணும். இதை வந்து எவ்வளோ மீதி இருக்குது 115 பை 133ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா. இப்போ இதுதான். அப்போ 1 × 115 பை 133 இதோட வேல்யூ 1 × 115 பை 133. ஓகே, நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள். சுருக்குக 5 × 1/2 ப்ளஸ் 3/4 × 8/9 இதோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது அப்படியே எடுத்து எழுதுங்க. 5 × 1/2 5 × 1/2 ப்ளஸ் 3/4 4 என்ன இன்ட்டு 8/9 ஸோ இதில் வந்து ப்ளஸ் இருக்குது, இங்கே வந்து மல்டிப்ளை இருக்குது. எதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும், இந்த மல்டிப்ளை தான் ஃபஸ்ட்டு பண்ணணுமா. இப்போ இந்த வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இதை அடித்தா 2 அப்போ 3 2 6/9 இதை வந்து என்ன 5 + 1/2ன்னு போட்டுக்கலாம். இது வந்து 3 2 6/9. இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 10 10 + 1 11 11/2 ப்ளஸ் 6/9 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 99 ப்ளஸ் 6 12 பை 9 18 ஸோ இதை ஆட் பண்ண என்ன 111 111/18 இதை வந்து 3ஆல் அடிங்க. 3ஆல் அடித்தா என்ன 6 18 இதை எவ்வளோ 3 9 மீதி 2 இருக்கும் 7 21. இப்போ இதை வந்து 37/6 போடுங்க. 6 6 36 மீதி 1 இருக்குமா.
ஸோ இதை வந்து எப்படி பின்னமாக எழுதலாம்? நம்மளுக்கு கிடச்சிருக்க மதிப்பு 6 இன்ட்டு மீதி வந்து 1 இது வந்து 6. ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ என்ன? 6 இன்ட்டு 1/6. ஸோ இதோட 10 சம் வந்து முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சம் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.